எம்மா அரோரா, என்னம்மா இப்படி பண்ணிப்புட்ட? அடங்கப்பா! விக்கல்ஸ் விக்ரம் திவ்யாவை போட்டு பொளந்து எடுத்தார். இதுதானே நியூஸு. ஆனால் அதுக்கு இப்படி ஒரு கோணத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி சத்தியமா லிட்ரலாக யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு யோசனையை நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் அரோரா சிங்க்லர் இஸ் ஏ இன்டெலிஜென்ட் ஆஸ் வெல் as வெரி வெரி பேட்ரேல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆள் தான். ஆனாலும் முதுகில் குத்துறத்தில் நம்பர் ஒன்னில் இருப்பாங்க. அதாவது உங்கள் கூடயே சுற்றிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பெரிய ஆப்பா ரெடி பண்ணி வச்சு சதக்குன்னு இறக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் விக்ரம் அவர்களுக்கு இன்றைக்கி அரோரா அவர்கள் பண்ணியிருக்காங்க திவ்யாவோடைய விஷயத்தில். ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பேருடைய ஒப்பீனியனும் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அதன் காரணமாக விக்கல்ஸ் விக்ரம் மேலே மொத்த அம்பையும் மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ இதனால் அஃபெக்ட் ஆக போகிறது யார் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் தான். ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் எபிசோட் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுக்கும் திவ்யாவுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் எபிசோட்லேயே போட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு சண்டை. இந்த சண்டை எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள் எப்பயுமே ஒரு பிரச்சனை நடக்குது, இல்லை அவங்க மேலே ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் வச்சுப்பாங்க. எப்படின்னா, நீங்கள் ஏங்க அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ஏங்க அப்படி நினைக்கிறீங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி சுபிக்ஷா அவர்கள் மேலே திவ்யா அவர்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ அப்போது அதை பற்றி ஒரு விளக்கம் கேட்குறதுக்காக சுபிக்ஷா நின்று கேட்டுட்ருக்காங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை விக்கல்ஸ் விக்ரம் எப்பயுமே நான் சொல்கிறதே கேட்குறதே இல்லை, அதே போல் என்னை பேச விடுறதே கிடையாது, தப்பு செஞ்சுட்டு கூட தப்பு செய்யலை அப்படின்னு சொல்கிறது, ரூல்ஸை பிரேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் பிரேக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சுபிக்ஷா இருக்காங்க, கமருதீன் இருக்காங்க, அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் அப்போ தான் வந்திருப்பாப்புல. என்னங்க ரூல்ஸ் பிரேக்கை பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இல்லை நீங்கள் அந்த பாத்ரூம் பக்கம் ஒரு ஷால் இருக்குல்ல, அந்த துணியை இழுத்து போட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே, ஸோ அதெல்லாம் ரூல் பிரேக் தானே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய அப்பத்தா. ஓகேவா? ஸோ அப்படி ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் ஏங்க நீங்கள் கூட தான் ரூல் பிரேக்கெலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, பிக் பாஸை நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க, 15 நிமிஷம் உங்களை தனி செக்மெண்ட்டாக எடுத்து உங்களை வச்சு செய்யின்னு செஞ்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தார். திவ்யா கணேஷ் அவங்களுடைய தரப்பு சைட்லேருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கே பிரச்சனையாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாப்புல விக்கல்ஸ் விக்ரம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி, அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம திவ்யா கணேஷ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓ இதை தான் சொல்லிட்டு போனாங்க அவங்க ஃபேமிலி கத்த சொல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தை மிகப்பெரிய அளவில் ட்ரிகராக மாறுது நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள். நீங்கள் ஏங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன ஒட்டி கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க ஒட்டு தான் கேட்டேன், நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருந்தீங்களா, அப்போ நான் பக்கம் தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஏங்க என்னோடய ஒய்ஃபை பற்றி பேசுகிறீங்க, ஒய்ஃப் இங்கே என்ன ஒரு கண்டஸ்டண்ட்டாக, அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஏங்க இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி நான் சத்தியமாக எதுவுமே பேசவே கிடையாது அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு நூல் இலை தான் இந்த இடத்துல யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா திவ்யா கணேஷ் சொல்கிறாங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லிட்டு போனாங்களா கத்த சொல்லி அப்படின்றது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம். ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க வந்தாங்க, இல்லை ஏதோ சொன்னாங்க, ஏதோ சொல்லிட்டு போனாங்க, அதை அதோட விட்டுறணும். எங்கே என்னவோ அதை தான் நம்ம பண்ணணும். இப்போ அவர் சண்டை போடுறாரு, கோவப்படுறாரு, திட்டுறாரு, அவ்வளோதான். அட் ப்ரெசென்ட் என்ன அதை பற்றி பேசுங்க, இல்லை பாஸ்ட்டை பற்றி கூட பேசுங்க, ஆனால் விக்ரம் பற்றி பேசுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாங்களா, அவங்க சொல்லிட்டு போனாங்களா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறது ரொம்ப தப்பு. லிட்ரலாக சொல்கிற விக்ரமுடைய அப்பாவோ அம்மாவோ திட்டு கிடையாது. அதாவது இந்த மாதிரி எல்லாம் சொல்ல கிடையாது, கத்தி பேசு, சண்டை போடு, வேறு மாதிரி சம்பவம் பண்ணு அப்படிலாம் சொல்ல கிடையாது. ஆனால் திவ்யாவோட அம்மா அப்பா எல்லோரும் சொன்னாங்க, சண்டை போடு, கத்து, என்ன இப்படியெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி லிட்ரலாக சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் குறைச்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எந்த பேரண்ட்ஸுமே அப்படி சொல்ல கிடையாது தெரியுங்களா. நல்லா கேம் ப்ளே பண்ணு, எல்லோரும் கேள்வி கேளு, ஹெல்த்தியாக உரையாடு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் திவ்யாவுடைய அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டு போனது என்னங்க சொல்லிட்டு போனாங்க, என்ன கத்து, சண்டை போடு, அவங்க சொன்னதுங்க கத்து, சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு அளவோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏங்க கத்து, சண்டை போடுன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு மேலே அவங்க எங்கெங்க அளவோடு இருக்கிறது? நீங்கள் நல்லா விளையாடிட்டுருக்கீங்க, இதே நீங்கள் கீப் அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா அம்மா. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தான் ட்ரை பண்ணுவாங்க.
ஸோ இப்போ லிட்டரலாக அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஐயோ எப்பா என் ஒய்ஃபை பற்றி ஏன் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் வேற கத்தி கத்தி கண்ணெல்லாம் உருட்டி உருட்டி கையை நீட்டி நீட்டி அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு, திவ்யா ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க. நான் இப்படி அப்படி பேசுனா நான் தப்பாக சொன்னேன்னா அப்படின்றாங்க. இதில் கமருதீனும் சபரிநாதனும் ஐயோ அவங்க ஒரு பக்கம்டா எப்பா டேய் ஏன்னா அந்த கர்டைனை சாத்திட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னது அப்படிலாம் சொல்லாதீங்க, அது ரொம்ப தப்பாக இருக்குன்றாரு சபரி. டேய் யார்ரா நீங்கள்லாம், யார் நீங்கள்லாம், நாங்கள் எதுவுமே தப்பாக நினைக்கலறா, நீங்களா ஒன்று பண்ணிட்டு இருக்காதீங்களா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒய்ஃபை பற்றி பேசுனது தப்பாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறாரு. திவ்யா அவர்கள் வந்து இருக்காங்களே அவங்க வந்து நானும் தப்பாக சொல்ல, அப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, கலவரம் நடக்குது. அதுக்கப்புறம் வெளியே போகிறாங்க, திவ்யா வந்து பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறாங்க. பேசவே விட மாட்டேங்கிறாங்க. திவ்யா பேசிக்கிட்டே இருக்காங்க. இதே விஷயத்தை வந்து பார்வதி அவர்கள் வந்து திவ்யாவுக்கு பண்ணாங்க. ஓகேவா? அதே போல் பார்வதி அவர்கள் திவ்யா கிட்ட சொன்னாங்க, ஏம்மா பேச வேண்டாமா, நான் ஏதோ ஒரு எமோஷன்ஸை கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன், கம்முன்னு அமைதியாயிருன்னு சொன்னார். அப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கேட்கல, பின்னாடியே போய் பேசணும் இல்லை நான் அட்ரஸ் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல. இப்போ விக்கல்ஸ் விக்ரம் இவங்க பின்னாடி போயிட்டுருக்காரு, அட்ரஸ் பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொல்லி. அதுதாங்க கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். சரி ஓகே மக்களே, இப்போ விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுக்கும் திவ்யாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 2 பேர் பேச வந்தாங்க. நம்மளுடைய அக்கா, நம்ம அப்பத்தா வந்து இருக்காங்களே திவ்யா கணேஷ், அவங்க வந்து முடியவே முடியாது, பேசவே முடியாது அப்படிங்கிறத உறுதியாக வந்து இருந்தாங்க. சரி ஓகே போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டாரு நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம். இன்றைக்கி பேசலாம் இல்லை நாளைக்கு பேசுவேன், நாளைக்கு பேசலாம் இல்லை நாளான்னைக்கு பேசுவேன், நாளான்னைக்கு பேசலாம் இல்லை அடுத்த நாள் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது அரோரா அவர்கள் வந்து கடைசியாக ஒரு அட்வைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்ப்போம், நம்ம பேசுவோம், நாளைக்கு பேசுவோம், நாளான்னைக்கு பேசுவோம், தலைவர் வந்து புதுசாக வருவாப்பில், ஸோ அதை நம்ம அட்ரஸ் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா சிங்க்லர் அவர்கள், அதுக்கப்புறம் சுபிக்ஷா, சபரிநாதன், கம்ருதீன், வினோத் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸை சுற்றி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை பற்றி அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்போது அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன் டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கே ஒரு பயமாக தான் வந்துடுது, நம்ம என்னமோ எல்லாரும் ஒட்டுமொத்த பேரும், அதாவது நம்மளுடைய சுபி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்த பேரும் அப்படியே போய் சார்ஜ் பண்ணிவிட்டு பேசுன மாதிரி வந்துடுது, இதுதான் அவங்க தேவைப்படுது, இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அவங்க சொன்னது வந்து மொத்த பேரும் நம்ம போய் பேசணும் அப்படின்றத தான் சொல்கிறாங்க. பட் அரோரா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கட்டாக போகிறாங்க. இதுதாங்க விக்ரமை உடைக்கிறதுக்கான கரெக்டான தருணமா அப்படி அவங்க பார்த்தாங்களா என்னென்னலாம் தெரியாது. ஏன்னா அவங்க அப்படி சொல்லலைன்னா நிஜமாகவே சொல்கிறேன், லிட்ரலாக அப்படி ஒரு கோணம் இருக்குது, அப்படி ஒரு பார்வை இருக்குது அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாது. லிட்ரலாக சொல்கிறேன், நிஜமாக நான் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன் லைவ் பார்க்கும்போது. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கு இப்படி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம் மாதிரி ஒரு ஆள் எனக்கு இப்படி இருந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, லிட்ரலாக சொல்கிறேன், நான் கதவு கிட்ட போயிட்டு என்னை வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுருப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பயமாக இருந்ததுங்க. நீங்கள் அப்படி பண்ணது வந்து அவ்வளோ பயமாக இருந்தது. ஒட்டுமொத்த பேரும் நீங்கள் வந்து பிடிக்காதீங்க, பிடிங்க அப்படின்னு சொல்கிறது, ஒரு ஆள் வந்து உங்களை வந்து தடுக்கிறது, அந்த பொண்ணை போய் நீங்கள் வந்து பார்த்து பேசுகிறது அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப லிட்ரலாக பயமாக வந்துருந்ததுங்க. இப்படி யாராக இருந்தாலும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து 100 அடி தள்ளி தான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா அரோரா வந்து சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே அது ஆமான்றாங்க. சுபிக்ஷாவும் சொல்கிறாங்க, இந்த பக்கம் சபரியும் சொல்கிறாப்புல, கமருதீனும் சொல்கிறாரு, ஆமாம் தப்பு தான், இவர் மேலேயும் தப்பு இருக்குது, அவங்க மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வினோத் கிளியராக சொன்னாருங்க, பாருமா நம்ம அவங்க பின்னாடி போனோம் தான், நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஓகேவா? ஏன்னா சார்ஜ் பண்ணி போகிற மாதிரி தான் போனோம், நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நம்ம போகும்போது என்ன சொன்னோம், கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, பேசலாம், டைம் கொடுங்க, பேச விடுங்க இதை தானே சொன்னோம். நம்ம ஒன்றும் அவங்கள சார்ஜ் பண்ணி அடிக்கிறதுக்கு போலையே, உதைக்கிறதுக்கு போலையே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ட்விஸ்ட் பண்ணுறியே அப்படின்ற மாதிரி அரோரா வந்து தெறிக்கி விட்டுருப்பாப்புல. ஸோ இப்போது இது ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம் மக்களே. இப்போ லிட்டரலாக நீங்கள் அந்த சண்டையை பார்க்கும்போது வந்து திவ்யா பண்ண தப்பு. ஏன்னா அவங்க ஃபேமிலியை பற்றி பேசியிருக்கக்கூடாது, அவங்க ஒய்ஃபை பற்றி அவங்க பேசியிருக்கக்கூடாது. பட் அவங்க பேசிட்டாங்க, அதுக்கு ரியாக்ஷன் வந்து அவர் கொடுத்துட்டாரு. அது ரொம்ப லாங்காக வந்து போச்சு, அது வேறு விஷயம். ஓகேவா? பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து அப்படி நடந்திருந்தா, உங்களுக்கு நடக்கலைங்க, நடந்திருந்தான்னு எதுக்காகங்க இழுக்கிறீங்க? ஒய் யூ ஆர் காலிங் இமேஜினரி? எதுக்காக நீங்கள் இமேஜின்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டுருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லையே. அப்போ அந்த இமேஜின்ஸை கொண்டு வந்து எனக்கு இப்படி வந்து நடந்திருந்தாக்கா சத்தியமாக என்னால் வந்து அதை ஏற்றுருந்துருக்கவே முடியாது. நான் வந்து பயங்கரமாக பயந்துருப்பேன், பயந்து துடிச்சிருப்பேன்,
தயவுசெய்து இந்த டோரை தொறங்க, நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி கதறியிருப்பேன் அப்படின்ற மாரி அரோரா அவர்கள அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணி விட்றாங்க. ஸோ லிட்டரலா இது வந்து விக்ரமுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல மைனஸா மாறுங்க. மிகப்பெரிய அளவுல மைனஸா மாறும். இத பத்தி அவங்க பேசாம இருந்திருந்தாவே அமைதியா இருந்திருக்கும். நிஜமாவே லிட்டரலா விக்ரம் பயங்கரமா ஸ்கோர் பண்ண மாரி வந்து இருந்திருக்கும். ஆனா மொத்தமா மாத்தி விட்டாங்க. "அப்பா! இந்த பொண்ணு சச் எ டேஞ்சரஸ்" அப்படிங்கிற மாரி வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ ஓகே மக்களே, இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.